ராஜபாளையம் ஆனந்தாஸ் மஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை கோடைக்கால பட்டிமன்றம். இன்றைய குடும்பங்களின் மிரட்சிக்கு காரணம் பாச பற்றாக்குறையா பணப்பற்றாக்குறையா? பணம் இல்லாத வீடு கூட வறுமையில் தான் இருக்கும், பாசம் இல்லாத வீடு தான் வெறுமையில் இருக்கும். இப்படியெல்லாம் நாங்க புலம்பிக்கிட்டு இருந்தா காசு பணம் துட்டு மணின்னு பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன் தெரியுமா நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணல, லவ் மேரேஜ் பண்ணல. எங்க அப்பா அம்மா என்ன நம்பி நிறைய பேர் வீட்டுக்கு மொய் செஞ்சிருக்காங்க. அந்த மொய்யெல்லாம் திருப்பி எடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல உங்களை மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருந்தாங்கன்னா நாட்டுல பிரச்சனையே வராது. பணம் இல்லாதவங்களுக்கு ஏழைன்னு பேர், அவ்வளவுதான். ஏழையா கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா எல்லாரும் இருந்தும் அனாதையா வாழ்வதற்கு இன்றைய குழந்தைகள் மாறிவிட்டார்களோ என்கிற மிரட்சியில் தான் பேசுகிறோம். நாங்க யதார்த்தமா பேச வந்திருக்கோம், அவங்க எமோஷனலா பேச வந்திருக்காங்க. பவுன் என்ன ரேட்டுங்க? 72,000. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றா 1 லட்சம் போயிருமாமா, வாங்கிக்கோ. என்னோட சம்சாரம் வாங்கு வாங்கு வாங்குங்கிறா. அவ சொல்றது பார்த்தா எனக்கு உடம்பு வீங்கு வீங்கு வீங்குங்குது. ஆனா வீங்கின மாதிரி தெரியலையா? மோகன் சார் கேட்குறாரு, என்ன மாதிரி பொண்ணு வேணும் உங்களுக்கு? எங்களை பாசத்தோட மகளா பார்த்துக்கிற மாதிரி ஒரு மருமக எங்களுக்கு வரணும். கவலைப்படாதீங்க, தாயா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பாசமுள்ள மருமகள் வரட்டும்ங்கிறாரு. எந்த இடத்துலையும் பணமுள்ள மருமகள் வரட்டும்னு மோகன் சார் சொன்னதே இல்லை. ஓ, இந்த பட்டிமரத்தை அவர் தலையில கட்டிட்டீங்க. எங்களை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற மருமகள் தான் வேணும்னு அவர் கேட்பாராமா. உங்களை பொண்ணு மாதிரி பார்க்குற மருமகளே கிடைக்கும் சார். இதுதான் சார் டிவியில் வரும். மீதி எல்லாம் எடிட் ஆயிரும். ஏயா ரகசியமெல்லாம் வெளியே சொல்ல நம்ம கம்பெனி சீக்கிரட்லாம் சொல்லக்கூடாது. நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைய குடும்பங்களின் வெற்றிக்கு காரணம் பாசப்பற்றாக்குறையே பணப்பற்றாக்குறையே. நடுவர் திரு ராஜா தலைமையில் ராஜபாளையத்தில் கலகலப்பான பட்டிமன்றம். உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் மே 30 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.